Start. So we are going to see the CBSE sum today. R.D. Sharma. Hi students, we will talk the CBSE 10th standard maths. R.D. Sharma பார்க்க போறோம். R.D. Sharma exercise 4.1. The question is which question? 2 ல 5. 2 ல 5. 4.1 exercise ல second ல 5th sum. So they are given the if each of the following determine whether the given values or solutions of the given equation or not. Solution whether nale it may be da. Check whether, test whether, determine whether. Whether nale it is doubt da. It is confirm. Varumaanla solla mudiyadhu varum varamalum irukkalam. So oru varsam varum oru varsam varadu. So here just we have to check the solutions na. What is the meaning? இங்க ஒரு வேல்யூ அதை அப்ளை பண்ணுறப்ப இந்த வேல்யூ அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன மிஸ் லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக வரணும் வந்தால் அது சொல்யூஷன் இல்லை மிஸ் எனக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் நாட் ஈக்குவலாக வரல மிஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஓகே ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு see the fifth sum. Tell the question ma. Fifth one. A square x square minus Covered here. Exercise 4.1. R.D. Sharma. Fifth la second sorry fifth la fifth. Okay. Question. A square x square A square x square minus 3abx plus 2b square is equal to 0. X is equal to a by b. This is the equation, is it correct? So the your equation is a square x square minus 3abx plus 2b square equals 0. They are given two solution. X equal to a by b check பண்ணோம் and then another one x equal to b by a check பண்ணோம். இது ரெண்டு சொல்யூஷனான்னு கேட்டிருக்காங்க தெரியாது அப்ளை பண்ணி ஈக்குவலாக வந்தால் தான் லெஃப்ட் ரைட் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏ பை பி இருக்கா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அப்ளை ஹியர் ஏ பை பி. ஸோ ஃப்ராக்ஷன் இருக்குது கேர்ஃபுல்லாக பண்ணும். ஏ ஸ்கொயர் யுவர் எக்ஸ் இஸ் a square your x is a by b the whole square minus 3ab instead of x apply a by b okay plus 2b square equals 0. உங்க ரைட் சைடு 0 இருக்கு அப்ப டெஃபினட்டா உங்க லெஃப்ட் சைடுல 0 வரணும். 0 equals 0 னா இஸ் a solution, otherwise it is not a solution. so இங்க அப்ளை பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணு. a square by b square okay here bb கட் பண்ணலாம் minus 3a square plus 2b square equals 0. Here it is a power 4 by b square minus 3a square plus 2b square. இதை சிம்பிளி பண்ண முடியுமா? a power 4 இது a square b square. டெஃபினட்டாக இது எல்சிஎம் எடுத்தால் கூட ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸும் ஆகாது. ஏன் இது மூணுமே அன்லைக் டேர்ம்ஸ். a power 4க்கும் a ஸ்கொயருக்கும் சம்மந்தம் கிடையாது. a ஸ்கொயர் b ஸ்கொயர் அதனால் நீங்கள் ஆட் சப்ராக்ட் எதுவுமே பண்ண முடியாது. யுவர் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் 0 கன்ஃபார்மாக வர சான்ஸே இல்லை. உங்கள் லெஃப்ட் 0 வர எந்த சான்ஸுமே இல்லை. 0 ஆனால் என்ன மிஸ் பண்ணும்? சப்போஸ் இங்கே எல்லாமே இங்கே ஒரே மாதிரி இருந்து சைன் மாற்றிருந்தால் கேன்சல் ஆகும். 0 வர நோ சான்ஸ். ஸோ தீஸ் டூ நாட் ஈக்குவல் எனிஹவ். தேர்ஃபோர் x equals a by b is not a solution. ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல உங்களுக்கு அதுதானே. இது மூணுமே அன்லைக் டேர்ம்ஸ்மா. a power 4 by b square a square b square எந்த சிம்பிளிஃபிகேஷனும் இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. ஒன் திங் பண்ணாலும் இட் இஸ் 0 வர சான்ஸே கிடையாது. ஸோ நமக்கு என்ன இருக்கணும்? ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் வரணும். இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் x ஈக்குவல்ஸ் இது 1 2 பண்ணுறோம். 2 வந்து b by a-வா. ஸோ b by a செக் பண்ண போகிறோம். இட் மேபி வரும் இது. ஏன்னா b by a ஏ கட் ஆகும். செக் இட். a square into b by a the whole square minus 3ab instead of x is b by a plus 2b square equals 0. Okay now இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. a square it is b square a square இங்கே கட் பண்ணலாம் மைனஸ் இங்கே ஒரு a கட் பண்ணலாம் 3b square plus 2b square equals 0. இது ரெண்டும் அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ இங்கே கூட ஒரு b ஸ்கொயர் இருக்குது. ஓகே ஸோ அப்போ ஆமாம் இங்கே b ஸ்கொயர் இருக்குது. இங்கே மைனஸ் 3b ஸ்கொயர் இதை ரெண்டா மர்ஜ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். இது b ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்காதீங்க, எழுதிட்டு பாருங்கள். minus 3 plus 2
minus b square equals 0. b square minus b square 0 equals 0 வருது. Therefore x equals b by a. இந்த x எழுதணும். ஓகே? So solution of what? Solution plus solution of something. That's all. So x equal to b by a is a solution. Solution of the quadratic equation. அப்படி கூட முடிக்கலாம். Solution. That's all. Very clear. So this is very very important. So என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துட்டு 0 வருதா வரலையா? 0 வந்தா சொல்யூஷன், வரலனா it is not a solution. One more. வேற எதாவது கேட்டிங்களே? Fourth question. இதுலயே fourth ஆ? Fourth answer. I will do. Check it. இதுலயே fourth ஆ? Fourth sum ஆ? Fourth ஆ? Okay. Number 4. Is it correct? Okay. Covering here, covered. After this sum only. So here just given இதுவும் அதே ஸ்டோரி தான். நம்பர்ல இருக்கு அவ்வளவுதான். x equals 2 by 3, x equal to minus 3 are the roots of the equation. Something is given or equation, quadratic equation, find a and b. So நம்ம aim is ab. Calculate பண்ண வேண்டியது. First hint எழுதுங்க. Then only you will just clear here. Listen. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. அதை எழுதுங்க. என்ன equationமா? ax square Plus 7x plus b equals 0. இது given. And then x equal to number இருக்கா? என்னென்ன இருக்கு? x equals 2 by 3 and x equals minus 3. இது ரெண்டையும் நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் சொல்லலாம், ரூட்னு சொன்னாலும் அதே தான். அண்ட் தென் ஒன் மோர் ஜீரோஸ். எல்லாமே ஒரே மீனிங் தான். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தான் அர்த்தம். இப்போ இதை சொல்யூஷன் சொல்லிட்டாலே இது இதில் போடணும் கன்ஃபார்ம். சரியா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன? ஏ பி. இதை முதல் ஹிண்ட் எழுதுங்க. கிவன் இது, இதுவும் கிவன், இதுவும் கிவன், இது வந்து ஃபைண்ட். சொல்யூஷன் சொன்னால அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் 2/3 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும். a into 2/3 the whole square, is it correct? Plus 7 into 2/3 plus b equals 0. Very clear? Next 4 by 9 what is next? 4 by 9 plus இது cancel ஆகலனா மல்டிப்ளை பண்ணிடணும். numerator 14/3 plus b equals 0. ஸோ இங்கேயும் கட் ஆகல. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 9 எடுக்கிற மாதிரி இருக்கும். 9 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 9 இருக்கு. ஸோ எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. செகண்டில் 3 தான் இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 14 into 3, 10 into 3, 30. 4 into 3, 12. 30 plus 12. 42. And then plus b இருக்குது. இந்த bல by 9 இல்லை, plus 9b. Is it correct? ஸோ இதை எப்படி இருந்தாலும் cross multiply பண்ணால் it has become 0. ஸோ your left side நான் ஆர்டர் எழுத போகிறேன். 4a plus 9b plus 42. இந்த கான்ஸ்டன்ட்டை யூ ஆர் ஜஸ்ட் கீப்பிங் இந்த லெஃப்ட் சைடு ஆல்சோ கரெக்ட், ரைட் சைட் கொண்டு போயிடறதுனாலும் கரெக்ட். பட் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒரே மாதிரி பண்ணணும். சரியா? நான் ஒன்றில் வேறு மாதிரி இன்னொன்று வேறு மாதிரி பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. தட்ஸ் ஆல். இந்த கான்ஸ்டன்ட் ஷுட் பி லெஃப்ட் தான் அர்த்தம் இல்லை. இப்போ இது போனால் மைனஸ் வந்து ஸோ இந்த இந்த இது வந்து சைன் மாறும். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு அப்படியே வைக்கிறேன். சரியா? இது ஒன் ஈக்குவேஷன் ஓவர். நெக்ஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் எக்ஸ் ஈக்குவல்ஸ் minus 3. So minus 3 apply பண்ணுங்க. இப்போ a into minus 3 the whole square plus 7 into minus 3 plus b equals 0. Is it correct? So minus becomes plus anyhow. Check it. This line up to this. So now here okay. So here 9 into மைனஸ் ஸ்கொயர் பண்ணும், அப்புறம் நம்பர் பண்ணும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 இன்ட்டு 3 எஸ் ப்ளஸ் பி. ஸோ ஹியர் 9a ப்ளஸ் பி மைனஸ் 21 ஈக்குவல்ஸ். இது ஆர்டர் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா தான் ஃபைனல் ஸ்டெப் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணும். யூ ஆர் ஹேவிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஏதாவது ஒன்று எய்ம் பண்ணிக்கணும். ஏ கட் பண்ண போகிற மிஸ் இல்லை பி கட் பண்ண போகிற மிஸ் ஏதாவது. ஆனால் பி ஏ கட் பண்ணால் 2 விஷயம் இருக்குது. அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும் 36 ஆகும். இது எடுத்தால் 2 ஒர்க் இருக்குது. பட் இங்கே ஈஸி 9 இருக்கா, அங்கே 1 இருக்குது. 9ஆல் பண்ணால் போதும். ஸோ அப்படி ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் வேலை. ஸோ ஏ ஒர்க் உட்காந்து நான் பண்ணுவேன் மிஸ்மா அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேலைலாம் எக்ஸ்ட்ரா அது டைம் வேஸ்ட். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சம் நீங்கள் 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் உங்களுக்கு டைம் பத்தாது. அதை என்ன பண்ண போகிறேன்? சால்வ் 1 and 2 ஸ்மார்ட்டாக யோசிச்சு பண்ணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ணால் போதும்?
ஃபஸ்ட்டு எதுவும் பண்ணலை. செகண்டை இன்ட்டு 9ஆ, இங்கே 9 வேணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 9. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதுவும் பண்ணலன்னா 1ன்னு போடலாம், இல்லை எதுவுமே போடாமலும் இருக்கலாம். இங்கே நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. ஸோ 1 அப்படியே எழுதுங்க. 4a + 9b + 42 = 0. செகண்டில் 80 -81. எஸ், ஃபார் யுவர் செகண்ட் 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 9 × 9 81a + 9b - 21 × 9 9 18 189 = 0. Here change பண்ணாதான் 0 ஆகும். ஸோ changing all the sign என்னவோ opposite. இது கட் ஆகிடும் எலிமினேஷன் மெத்தடில். 4 - a 81 minus greatest number sign 1 ஒன்று விட்டுருங்க. 77a. Here same sign, இந்த sign தான் original. Same sign addition. 9 + 11 balance 1, 12 + 1 3, 231. Our aim is -77a = -231. கட் பண்ணிக்கோங்க. a is 231/77. சான்சஸ் இருக்கா கட் பண்ணா? 7 × 3 21 சம்திங்கில் வரும். 3ல் வருதா? கரெக்டாக வந்துச்சா? செக் பண்ணிட்டீங்களா? 77 × 3 21, 21 + 1 22. கரெக்டா? 21 + 23. How many times? 3. Your a is 3. Substitute your a in 1 ஈஸியாக இருந்தால் 1ல் போகணும், 2 ஈஸியாக இருந்தால் 2ல் போகணும். 1 விட ஓகே 1 சைன் மைனஸ் இல்லாமல் இருக்கு. apply here instead of a 4 × 3 + 9b + 42 = 0. கவர் ஆகுதாங்க? So here 12 + 9b + 42 = 0. 9b is add these two. 42, 44, 54. Our aim is b is equals to 54. இதுக்கு மேலே தெரியாது. இல்லையா? வேறு தெரியாது. Here okay? Here okay? இங்கே? ஆனால் திருப்பணும். இப்போ 9b is this ma. இங்கே தெரியுதா? So 9b is -54. Okay? b is -54/9. 9 எத்தனை டைம்ஸ்? 6 ஆ? கரெக்டா? -6. Your b is அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? find a and b தானே? அவ்வளோதான். therefore எடுத்துருந்தோம். a is b is a எவ்வளோ வந்துச்சு? 3. therefore சரியாதா? நீங்கள் எழுதிக்கோங்க. அவ்வளோ பாக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் எழுதுறதுன்னு எழுதலாம். a is 3, b is -6. இந்த பேட்டர்னை வச்சுட்டு சம் கொடுப்பாங்க. இப்போ x = 2 நம்பர் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி வேறு ஏதாவது ஃப்ராக்ஷனில் இது வேணால் கொடுக்கலாம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இதில் உள்ள ஃப்ராக்ஷன் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அழகா ரெண்டுமே கவர் பண்ண தெரியுற மாதிரி. ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். அந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ண டிசைட் பண்ணோம். ஸ்மார்ட்டாக ரெண்டுமே பண்ணுற மாதிரிலாம் எடுக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஈவன் ஒரு சம்மில் பார்த்தா 5 நிமிஷம், அதே நீங்கள் 10 சம்மில் பண்ணுறப்ப அது அவ்வளோ பெரிய டைமாக இருக்கும், பத்தாது. ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ்.